மாறன் சீரியல்ல நாளைக்கான எபிசோட்ல மொதல் எபிசோடு வந்திருக்கு. வேற லெவல்ல மாறன் வந்து கலக்கிட்டாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. ஓப்பனிங் சீன்ல வந்து கண்மணி கிட்ட வந்து வரவு செலவு கணக்கு வந்து கேட்குறாங்க. என்னடி இது நம்ம வீட்டு கல்யாணமா? இல்ல அவங்க வீட்டு கல்யாணமா? இவ்ளோ கிராண்டியரா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காசெல்லாம் வந்து தண்ணி போல வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி நடக்குது இதுல? அப்படின்னு சொல்லி கடுப்புல வந்து கேட்குறாங்க. நம்ம வீரா வந்து கண்மணி கிட்ட. ஏய் பிரிச்சு பேசாத. இது உன் அக்காவா இருந்து நான் முன்னாடி நின்னு நடத்த வேண்டிய கல்யாணம். என் கல்யாணத்த நீ பண்ணல. அஃப்கோர்ஸ் நான் பண்ணேன் தான். இல்லன்னு சொல்லவே இல்லையே. ஆனா, உன் கல்யாணத்த நம்ப வீட்டு செலவு பண்ணி நடத்தணும். அதுல நமக்கு ஒரு கௌரவம் இருந்துச்சு. ஆனா, இந்த வாட்டி அப்படி ஒண்ணும் இல்லையே! அப்படின்னு சொல்லி கடுப்புல வந்து வீரா வந்து கேட்குறாங்க. அம்மா நீ எல்லாம் சுத்தமா வந்து கேட்கவே மாட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, ஆமாண்டி. என்ன செய்றதுன்னே தெரியலையே. ராமச்சந்திரன் பாவம் தானே லட்சக்கணக்குல செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா எல்லாத்தையும் செலவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சும்மா வந்து பேசணும்னு பேசுங்கிற மாரி கடுப்புல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ப வீரா ஒரு பக்கம் வந்து கண்மணி வந்து சமாளிக்கிறாங்க. "ஏன்டி இப்படி பண்ற? பிரிச்சு பேசாத. இதெல்லாம் நம்ப குடும்பம். இதெல்லாம் நம்பளோட பணம்." அப்படின்னு சொல்லும்போது, வள்ளி வந்து ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. "தங்கமான பொண்ணு வீரா. எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லாருக்கும். மாறனும் வந்து கொண்டு வரேன்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கான். கடைசி நேரத்தில அவன் எதுவும் சொதப்பிட்டானா, என்னால தாங்க முடியாதே." அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து வேதனையோட இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து மாறன் வந்து கலகலப்பா வந்து உள்ள வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. "எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? மாப்பிள வந்து உனக்காக வந்து ஆசை ஆசையா வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸ தான் நீ நாளைக்கு போட்டுக்கணும். இல்லாட்டி அவர் மனசு வந்து சங்கடப்படும் பார்த்துக்க." அப்படின்னு சொல்லி கேஷுவலா வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்துல. என்ன இவன் இவ்வளோ வந்து மனசு திருந்திட்டானா? கண்மணி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அச்சச்சோ! இவன் மனசு வேதனைப்படும் தானே. இந்த கல்யாண பொறுப்பே நான் உன்கிட்ட குடுத்தேன். இவன் திருந்திட்டானா? இல்ல வீரா தனக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி மாறன் முடிவு பண்ணிட்டானா? நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா பார்த்துக்கங்கம்மா இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். ஏன்னா அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்றேன்னு சொல்லும்போது, வள்ளி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன இவன் இப்படி மாறிட்டான்? ஒருவேளை இவள மனைவியாக்கிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஒண்ணும் புரியலங்கிற மாரி வள்ளி வந்து கோவத்துல வந்து இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து மாறன் வந்து வீராவ கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு இங்கிலீஷ்ல வந்து தலைப்பு வந்து எழுதியிருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு சந்தேகமாவே போகுது அந்த இடத்துல. கார்த்தியும் வந்துடுறாங்க. "டேய் என்னடா இவ்ளோ கிராண்டியரா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்க. சூப்பர்ரா" அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் ஒரு செகண்ட் படிச்சு பார்த்தோம் தூக்கி வாரி போட்டுருது. ராமச்சந்திரனோட கடைசி பையன். ராகவனும் பார்த்துடுறாங்க. "டேய் என்னடா எழுதி வச்சிருக்க? உனக்கும் வீராக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு எழுதியிருக்கு போல இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, அப்புறம் தான் படிக்கிறாங்க. மாறன் வெல்கம்னு போட்டு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுங்கிற மாரி ஆங்கிலத்தில வந்து எழுதியிருக்காங்க. இத பார்த்தோன வந்து, நல்ல வேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாரோட என்ட்ரியும் வந்துகிட்டு இருக்காங்க. கண்மணியும், அத ராஜேஷோட அம்மாவும் பார்க்குறாங்க. "ஏய் பார்த்தியா என்ன எழுதியிருக்குன்னு?" அதுக்கப்புறம் கிட்டக்க போய் நல்லா உன்னிப்பா பார்த்தா தான் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. "பார்த்தியா அவன் என்ன எழுதியிருக்கான்னு? எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கல்யாணத்த எதுவும் அவன் உருப்படியாலாம் நடத்த விட மாட்டான். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். பிரச்சனைங்கிறது சமாளிக்கிற அளவு இருந்துச்சுன்னா பரவால்ல. இவன் பொசுக்குன்னு தாலி கீழியே கட்டிற போறான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவன் ஃபேஸ்ல இருக்கிற சந்தோஷத்த பார்த்தியா? என்னமோ அவனுக்கே கல்யாணம் நடக்கிற மாரி. அவன் என்ன அவ்வளோ உற்சாகமா இருக்கான். இதெல்லாம் சரியில்லையே!" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ப கண்மணியும், ராஜேஷோட அம்மாவும், "சரி பார்த்துக்கலாம் அத்த. நம்ப இருக்கோம்ல. நம்பள மீறி அவனால செய்ய முடியுமா? கண்மணி கொஞ்சம் தைரியமா இரும்மா. கொஞ்சம் உஷாரா இருங்கிற" மாரி சொல்லிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கலாம் வந்துகிட்டு இருக்காங்க. வரப்போ வந்து பரவாயில்லையே! கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க மாறன. மாறன் கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன வந்து வறுத்தெடுக்குறாங்க. அந்த மாப்பிள்ளையோட அப்பா. "என்ன சம்மந்தி நெனைக்கிறீங்க? உங்க மனசுல? நான் என்ன நெனச்சேன்? நான் ஒண்ணும் அப்படியெல்லாம் கேட்கல. இவ்வளோ சின்ன ஹோட்டல்ல வந்து புக் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பணம் காசு ரொம்ப அதிகமா செலவாகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, என்கிட்ட கேட்டுருக்க வேண்டியது தானே? இல்ல நம்ம ஊர்லயே எந்த ஹோட்டல் பெருசுன்னு நான் உங்களுக்கு பார்த்து சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறது, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இவ்வளோ சின்ன ஹோட்டல்ல இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்களே! எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குங்கிற மாரி சொன்னோனே, மாறன் வந்து கடுப்பாயிட்டாங்க. "என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுண்ட் ஏதோ வருது. பாட்டு, கச்சேரி இதெல்லாம் இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னங்க நீங்க இவ்ளோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? போன வாட்டி உங்க அக்காவோட பையனுக்கு ஒரு ஃபங்ஷன் வச்சிருந்தீங்க. அத எல்லாம் வந்து நீங்க தான தலைமை தாங்குனீங்க. அப்பன்னா உங்க கண்ணுக்கு அப்ப இந்த ஹோட்டல் பெருசா தெரிஞ்சுச்சா? இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க அப்ப பாட்டு கச்சேரிலாம் கூட எதுவும் வைக்கலையே. எல்லாம் விசாரிச்சுட்டு தான் நாங்க ஃபீல்டு ஒர்க்கே ஆரம்பிப்போம். என்ன சரிங்களா?" அப்படின்னு சொல்லி மாறன் வந்து நக்கல் பண்றான். அப்பன்னா உங்க குடும்பத்தில வழக்கம்படி இல்லாம மத்தவங்க ஃபேமிலில ஏதாவது பண்ணாங்கன்னா, டவாரா வாசிப்பீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே அசிங்கமாயிடுச்சு அந்த இடத்துல.
மாறா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. ஆமாம்ப்பா, யூசுவலாக வந்து நடக்கிறது தானே இது எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ராமச்சந்திரனும் வந்து லைட்டாக வந்து கலாய்ச்சிடுறாங்க. சரி சரி ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கிராண்டியராக வந்து உட்காந்துடுறாங்க ஃப்ரண்ட் சீட்டில். இவனுக்கு இதை விட்டா வேறு வேலையே இல்லை. டேய் மாறா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்லும்போது சும்மா இருத்த எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு வாசலில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. நம்ம வீரா க்யூட்டாக அழகாக வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க போல இருக்குது, மேக்கப்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க நம்ம வீராவை. வீரா காஸ்டியூம் ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு ரொம்ப வந்து எல்லாருமே வந்து பாராட்டி தள்ளுறாங்க. அந்த இடத்துல கேஷுவலாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீராவை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப இதாண்டா சரியான சந்தர்ப்பம், வீரா ரொம்ப அழகாக இருக்கா இல்லாத்த அப்படின்னு சொல்லும்போது அழகாக இருந்தால் என்ன பிரயோஜனம், சரியா என்னமோ நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி சொல்கிற, அத்தை இது ஏன் கல்யாணம் என்னோட மெகந்தி ஃபங்க்ஷன், அப்படி இருக்கும்போது நான் தானே வீரா கழுத்தில் தாலி கட்ட போகிறேன், இன்னுமாடா நம்பிக்கையோட இருக்க. ஆமாம் அத்தை சும்மானு இருங்க, எனக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஏகப்போவாக இருக்குது, உங்ககிட்டலாம் வந்து பேசிகிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீராவுக்கு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இது நான் உனக்கா ஆசையாக வாங்கினா பட்டு புடவை, இதை நீ வச்சுக்கிறியா, நீ இந்த புடவை வந்து கட்டிக்க, இந்த காஸ்டியூம் உனக்கு செட்டே ஆகலை, இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஏன் என்னோட ஆசை கணவர் வந்து எனக்காக வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அப்படி இருக்கும்போது அவரை நான் என்றைக்குமே வந்து வேதனைப்பட விட மாட்டேன், நான் அவரை நல்ல விதமாக பார்த்துப்பேன், உனக்கு என்னடாங்கிற மாதிரி வீரா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து அப்படியா ஒரு வாரம் கூட ஆகலை, என்ன ஆசை கணவர் எல்லாம் அப்படி தான்ப்பா, நாங்களாம் மாறிடுவோம், என் ஃப்யூச்சர் கணவர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு, எல்லாரும் வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு வாய் விட்டு பாராட்டுறாங்க. இது மாறன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போல் இருக்குது. ஸ்டார்டிங்கில் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கப்போ ஒரு ட்ரெஸ் கொடுத்தாருல, மாறன் தான் ஆசையாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்விஸ்ட் வந்து இப்போ உடைய போகுது. மாப்பிள்ளை வராங்க, உங்கள் காஸ்டியூம் சென்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது. அந்த இடத்துல நம்ம வீராக்கு அவர் போனதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் யாரா வாங்கி கொடுத்தது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னியம்மா ஆசை கணவர் இந்த மாறன் வாங்கி கொடுத்தது. டேய் மாறா என்னடா பண்ணி வச்சிருக்க, அளவுக்கு மீறி பிரச்சனை பண்ணாத அவ்வளோதான் சொல்லுவேன், ராமச்சந்திரன் கிட்ட எல்லாத்தையும் போட்டு விட்டுருவேன்னு சொன்னேன். நீ சொன்னா சொல்லிக்கோ எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொன்னேன். ராமச்சந்திரன் அங்கே இருக்காங்க, குடுகுடுன்னு போய் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ, ஆசை கணவர்னு தானே சொன்னோம், இதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ராமச்சந்திரன் முன்னாடி போய் என்னென்னமோ சொல்லி வச்சிடுறாங்க. ஏ மாறா இங்கே வாடா, உன்னை நம்பி தானடா கல்யாண பொறுப்பை கொடுத்தேன், இவன் ரூமில் ஏசி வேலை செய்யலையா, என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொன்னேன். ச்சே அம்பிட்டு தானா, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி பயந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் என்ன பயந்துட்டியா, பார்த்து நடந்துக்க, இன்னொரு வாட்டிலாம் உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன், டேய் என் மேலே ஆசைப்படாதடா, உனக்கு கண்டிப்பாக வந்து நான் கிடைக்க மாட்டேன், எனக்கு அவரோட தாண்டா கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக இல்லை, நான் உன் கழுத்தில் தான் தாலி கட்டுவேன், இன்னொன்று இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனில் உனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே வந்து உன்னோட ஆசை கணவர் நான் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது எதுவும் நீ செய்யாம விட்டுட்டேன்னா கண்டிப்பாக நான் உன்னை மறந்துடுறேன், இருப்பினும் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லும்போதே வந்து தெரிய வேணாமா எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சாச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிடா இது என்னோட சவாலாகவே வந்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வீராவும் ஒரு பக்கம் மாறணும், வெயிட் பண்ணி பார்ப்போம்.